நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கற்றுக்கிட்டேன், நான் கவனிச்சு நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் சொன்னா ப்ராக்டிக்கல் ரீதியாக பார்த்தோம் சொன்னால் வயரிங் கனெக்ஷன் எல்லா வயரிங்குமே எனக்கு வந்து எந்த வயரிங்குமே தெரியாது. எனக்கு ஒரு சில இதுகள் தெரியும். எல்லா வயரிங்கும் நான் வந்து இங்கே வந்து நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு தெரியாதது கூட வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவு எனக்கு வந்து எலக்ட்ரிஷன்ல ஆர்வம் இருந்துச்சு, நான் கற்றுக்கிட்டேன் தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தோம் சொன்னா இந்த பள்ளியில வந்து தீனியாத்துங்கிறது ஒரு எல்லா ஒரு முக்கியத்துவமா இருக்குது. மார்க்க விஷயங்கள் பத்தி ஒரு முக்கியத்துவமா இருக்கிறதுனால தீனியாத்து நடக்குது. தீனியாத்து அந்த மார்க்க விஷயங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் தெரியும், இருந்தாலும் எனக்கு தெரியாத விஷயங்கள் வந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். சம்பவமா இருக்கட்டும், ஹதீஸ்கள், குர்ஆன் ஆயத்துகளா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று சொல்ல போனா இங்க வரும்போது பசங்க வந்து குர்ஆன் கூட அவ்வளவு ஓத தெரியாம இருந்தாங்க. ஆனா இப்ப அல்லாஹ்வுடைய கிருபையால வந்து தஜ்வீத் முறையில சரளமா குர்ஆன் ஓத வந்து கற்றுக் கொடுத்தாங்க. பசங்க வந்து அவ்வளவு சூப்பரா வந்து குர்ஆன் ஓதுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா நம்ம கம்ப்யூட்டர் ஸ்போக்கன் இங்கிலீஷ். இப்ப எந்த நாட்டுக்கு போனாலும் வந்து நம்ம தமிழ் வச்சுக்கிட்டு போனா ஒன்றும் பண்ண முடியாது. இங்கிலீஷாவது தெரிஞ்சா நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். அந்த இங்கிலீஷும் தெரியுங்கிறதுக்காக வந்து இந்த இன்ஸ்டியூட் வந்து கிராமர் மிஸ்டேக் இல்லாம இங்கிலீஷ் எப்படி பேசுறது நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவு வந்து பசங்க ட்ரெயின் ஆயிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர். இந்த காலத்துல வந்து கம்ப்யூட்டர் எல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாருக்குமே ஹோட்டலா இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட், எல்லாருக்குமே கம்ப்யூட்டர் ஒன்று தேவைப்படுது. அந்த கம்ப்யூட்டர் ரீதியும் நம்ம மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கம்ப்யூட்டர் கோர்ஸ் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. ஒரு கம்பெனிக்கு போனால் அக்கௌண்ட்ஸ் தெரியணும், அக்கௌண்ட்ஸ்ல இருந்து டேட்டா என்ட்ரில இருந்து ஸ்பீடா டைப்ரைட்டிங் பண்றது வரைக்கும் எல்லா விஷயங்களும் வந்து இங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த அளவு வந்து நம்ம மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல போனா இங்க உள்ள எலக்ட்ரிஷியன் பாய்ஸ்க்கு எலக்ட்ரிஷியன் மட்டுமா தெரியுமா கேட்டா அப்படி கிடையாது. இங்க உள்ள எலக்ட்ரிஷியன் பசங்களுக்கு வந்து ஏசி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றதுன்னு தெரியும். ஒரு எலக்ட்ரிஷியன் பசங்க ஒரு ஏசியை பார்க்க அனுப்பிச்சுட்டா கூட அந்த ஏசில இருந்து என்ன பாட்டுக்கு முதல்ல எல்லாத்தையும் அக்யூரேட்டா கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. அந்த அளவு வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா கீழக்கரையில் ஐடி நிறுவனர் ஒருத்தவங்க வந்து ஜோசுவா சார் ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து சமூக வலைதளங்களை ஒன்று சொன்னதா வந்து எங்களுடைய முதல்வர் வந்து எங்கள்கிட்ட ஒன்று சொன்னாங்க. அது என்ன விஷயம் சொன்னா, நான் வந்து எத்தனையோ ஐடிக்கு நான் போயிருக்கேன், ஆனா இங்க உள்ள மாதிரி ஒரு அழகான கட்டமைப்புடன் ஒரு அழகான பயிற்சியும் நான் எங்கேயுமே பார்த்ததுன்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல சோசியல் மீடியால வந்து தெரிஞ்சதா வந்து எங்களுடைய முதல்வர் எங்கிட்ட சொன்னாங்க. அல்லாஹ் வந்து அவ்வளோ ஒரு வெற்றியை வந்து இந்த அஹ்மத் ஆசியா கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா இங்க வந்து இதுதான் இங்க வந்து திறமையா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. விளையாட்டு ரீதியிலேயே வந்து இங்க நம்ம இந்த மாணவர்கள் வந்து திறமையா இருக்காங்க. மாநில அளவுல வந்து ஜெயிச்ச ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு இங்க விளையாட்டு ரீதியிலையும் பசங்களுக்கு வந்து ஒவ்வொருக்கு ட்ரெயின் பண்றாங்க. பக்கத்துல ராடி ஸ்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. அங்கேயே வாரம் கூப்பிட்டு போய் வந்து பசங்களுக்கு பயிற்சி கொடுத்து வெளியே இந்த விளையாட்டு ரீதிகளே நம்ம பசங்க வந்து வெற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையில அதிகமா வந்து இங்க வந்து அதிகமா நம்ம பறக்கத்துக்கு நல்லா வந்து இங்க இறக்கிட்டு இருக்கேன். அதிகமா வந்து நம்ம பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வெற்றி வந்து இன்ஷா அல்லாஹ் கடைசி வரையும் கியாமத் நாள் வரையும் அல்லாஹ் தஆலா கொடுக்கணும் என்று துஆ செய்தவனாக முடித்துக் கொள்கிறேன். வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.